Hello everyone. Example 5.5 பார்க்க போறோம். Evaluate delta fx plus 12 by x square plus 5x plus 6 by taking 1 as the interval of differencing. So இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த இருக்குல்ல இந்த டேர்ம் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா using partial fraction வந்து நம்ம என்ன பண்ண போறோம் இந்த இடத்துல split பண்ண போறோம். So இப்போ இந்த இடத்துல x square plus 5x plus 6 இந்த quadratic equation வந்து நம்ம split பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல மல்டிப்ளை பண்ணால் 6 கிடைக்கணும். இதுவே ஆட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கணும் இந்த இடத்துல 5 கிடைக்கணும். ஸோ இது மல்டிப்ளை பண்ணால் இதை வந்து நமக்கு ஆட் பண்ணணும். ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ண நமக்கு என்ன கிடைக்கும் 3 2s are 6. இதுவே நமக்கு ஆட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும் இந்த இடத்துல 5. ஸோ அப்போ இதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிடலாம்னா 5x plus 12 by x plus 2 into x plus 3. ஸோ இப்போ இது வந்து பார்ஷியல் ஃப்ராக்ஷன் படி நம்ம எப்படி எழுதுவோம் இந்த இடத்துல a by x plus 2 plus b by x plus 3. ஸோ இப்போ இது நமக்கு ஈக்குவேஷன் 1 ஆக இருக்கும். ஸோ இப்போ இந்த இருக்குல்ல இந்த டேர்ம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் இங்கே எல்சிஎம் எடுப்போம். ஸோ அப்போ x plus 2 into x plus 3 அப்படின்னா இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ அப்போ a into x plus 3 plus b into x plus 2. நமக்கு இங்கே என்னென்ன இருக்கு இந்த இடத்துல 5x plus 12 by x plus 2 into x plus 3. ஸோ ரெண்டு டினாமினேட்டருமே நமக்கு எப்படி இருக்கு இந்த இடத்துல ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்போ நியூமரேட்டர் மட்டும் என்ன பண்ணிக்கலாம் இந்த இடத்துல ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ therefore 5x plus 12 is equal to a into x plus 3 plus b into x plus 2. இது வந்து நம்ம ஈக்குவேஷன் நம்ம 2 வச்சுக்கலாம். ஸோ முதல்ல எக்ஸோட வேல்யூஸ் வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். Here x is equal to so plus 3 இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ண போறோம் இந்த இடத்துல minus 3 அப்ளை பண்ண போறோம். So அப்ப 5 into minus 3 plus 12 is equal to a into x க்கு பதிலா minus 3 plus 3 plus b into இங்க அதே மாதிரி x க்கு பதிலா minus 3 plus 2. So minus 3 plus 3 cancel ஆகி 0 னு இருக்கும். So அப்ப 0 into a நமக்கு 0 தான். அது மாதிரி minus 3 plus 2 நமக்கு என்ன கிடைக்கும் இந்த இடத்துல minus 1 கிடைக்கும். ஸோ இப்போ அதே மாதிரி இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 5 into minus 3 minus 15 plus 12. ஸோ minus 15 plus 12னா minus 3 is equal to minus bன்னு இருக்கும். ஸோ minus minus cancel ஆயிரும். ஸோ பியோட வேல்யூ நம்ம என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு இந்த இடத்துல 3. ஸோ சிமிலர்லி எக்ஸோட வேல்யூ அடுத்து என்ன அப்ளை பண்ண போறோம்னா இந்த இடத்துல plus 2ன்னு இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ண போறோம் minus 2ன்னு அப்ளை பண்ண போறோம். Here x is equal to minus 2. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் 2ல இருக்குல்ல ஈக்குவேஷன் 2 இதில் தான் நம்ம என்ன பண்ண போறோம் இந்த இடத்துல x க்கு பதிலாக minus 2 அப்ளை பண்ண போறோம். ஸோ அப்போ 5 into minus 2 plus 12 is equal to அதே மாதிரி இந்த ரெண்டு x க்கு பதிலாக minus 2. ஸோ இப்போ a into minus 2 plus 3 plus b into minus 2 plus 2. ஸோ 2 minus 2 கேன்சல் ஆகி நமக்கு இங்கே 0ன்னு இருக்கும். ஸோ இங்கே 5 into minus 2னா minus 10 plus 12 is equal to 3 minus 2 நமக்கு இந்த இடத்துல 1 தான். இங்கே 0. ஸோ 12 minus 10 2. ஸோ அப்போ ஏயோட வேல்யூ நமக்கு என்னன்னு கிடைச்சிருச்சு இந்த இடத்துல 2ன்னு கிடைச்சிருச்சு. ஸோ அப்போ 2 and 3ன்றதை நம்ம எதில் அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1 இருக்குல்ல நம்ம ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம்ல அதில் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அந்த இடத்துல. ஸோ அப்போ therefore 1 வந்து நமக்கு எப்படி ஸ்ப்ளிட் ஆகும் அப்படின்னா அந்த 5 ப்ளஸ்ன்னு எது தானே 5x plus 12 by x square plus 5x plus 6. ஸோ அப்போ இதை வந்து நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணோம்னா ஏக்கு பதிலாக நமக்கு என்ன கிடச்சிருக்கு 2 by x plus 2 plus 3 by அதே மாதிரி நமக்கு என்ன கிடைக்கும் இந்த இடத்துல x plus 3ன்னு கிடச்சிருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம கேட்ட கேள்வியை வந்து நம்ம செய்யலாம். ஸோ இது வந்து என்ன கேட்டிருக்காங்க ஃபார்வர்ட் டிஃபரன்ஸ் டெல்டா இதுக்குரிய இதை கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ therefore delta fx plus 12 by x square plus 5x plus 6 is equal to delta. ஸோ இப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் இந்த இடத்துல டெல்டா ஃபார்முலா அப்ளை பண்ண போறோம். ஸோ நமக்கு டெல்டா f of x ஃபார்முலா என்னன்னு தெரியும் இந்த இடத்துல delta f of x is equal to f of x plus h minus f of x. இதுதான் நமக்குரிய ஃபார்முலா அப்படிதானே. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஹெச்சுக்கு பதிலாக ஒரு வேல்யூ அப்ளை பண்ணுங்கன்னு கொடுத்துருக்காங்க பாருங்களேன்.
ஸோ இந்த பாருங்க பை டேக்கிங் 1 as the interval of difference. ஸோ அப்போ இந்த இடத்துல 1 அப்படிங்கிறது வந்து நம்ம எதை டினோட் பண்ணுது அப்படின்னா அந்த இடத்துல ஹெச்ன்ற வேல்யூ டினோட் பார்ப்போம். ஹெச்சுக்கு பதிலாக அப்போ நம்ம என்னென்ன அப்ளை பண்ண போறோம் இந்த இடத்துல 1. ஹெச்னால நமக்கு தெரியும் இந்த இடத்துல ஈக்குவல் இன்டர்வல் ஸ்பேசிங். ஸோ ஹெச்சோட வேல்யூ 1ன்றதை நம்ம அப்ளை பண்ண போறோம். ஸோ இங்க எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ ஃபங்க்ஷனோட வேல்யூ நமக்கு என்னவா இருக்கு மொத்தமா 2 by x plus 2. ஸோ இதை எழுதிக்கலாம் இந்த இடத்துல. ஸோ இந்த டெல்டா வந்து நம்ம உள்ள தனித்தனியாக வச்சுப்போம். நம்ம இந்த இடத்துல டெல்டா 2 by x plus 2, அதே மாதிரி இந்த இடத்துல டெல்டா 3 by x plus 3. ஸோ இப்போ இந்த இடத்துல 2 நம்ம வெளியே வச்சுக்கலாம். கான்ஸ்டன்ட் எப்பவுமே நம்ம வெளியே வச்சுக்கலாம் அந்த இடத்துல. ஸோ இப்போ 2 into டெல்டா ஆஃப் 1 by x plus 2 கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கடுத்து அதே மாதிரி 3 இங்கே வெளியே வச்சுக்கலாம் அந்த இடத்துல. 3 into டெல்டா ஆஃப் 1 by x plus 3. ஸோ இப்போ இந்த இடத்துல ஃபங்க்ஷன் வேல்யூ எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ நமக்கு என்னென்னு இருக்குன்னா இந்த இடத்துல 1 by x plus 2ன்னு இருக்கும். அது மாதிரி இந்த இதில் ஃபங்க்ஷன் வந்து நமக்கு இங்கே வந்து எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னென்னு இருக்கும்னா அந்த இடத்துல 1 by x plus 3ன்னு இருக்கும். ஸோ அப்போ இந்த ஃபார்முலா படி இந்த இடத்துல x plus h. ஸோ அப்போ இந்த இடத்துல 2 into ஸோ அப்போ இந்த இடத்துல 1 by x. ஸோ அப்போ அதாவது எக்ஸ் ஃபங்க்ஷன் அப்படியே தான் எழுதுவோம். ப்ளஸ் ஹெச் அப்படின்னா என்னது ஹெச்சோட வேல்யூ நமக்கு என்னென்னு கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல 1 மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ நமக்கு என்னென்னு இருக்குது இந்த இடத்துல 1 by x plus 2. ஸோ இப்போ 1 by x plus 2. ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஆக இருக்கும் 1 by x plus 2ன்னு இருக்குது. சரியா நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன இருக்குது 1 by x plus 2ன்னு இருக்குது. நமக்கு வந்து என்னது எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஹெச். ஸோ இந்த இடத்துல ஹெச்சுக்கு பதிலாக இப்போ நம்ம இங்கே என்னென்ன அப்ளை பண்ண போகிறோம் இந்த இடத்துல 1 அப்ளை பண்ண போகிறோம். ஃபங்க்ஷன் எஃப் வந்து அப்படியே எழுதியிருக்கேன் 1 by x plus 2 ப்ளஸ் ஹெச்சுக்கோட வேல்யூ என்னென்ன அப்ளை பண்ணியிருக்கேன் 1 மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ. அதே மாதிரி தான் அடுத்தது அப்ளை பண்ணுறோம் நம்ம. ஸோ இப்போ இந்த இடத்துல 1 by எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ நமக்கு என்னென்ன இருக்குது இந்த இடத்துல 1 by x plus 3 ப்ளஸ் ஹெச்சோட வேல்யூ நமக்கு என்ன தெரியும் இந்த இடத்துல 1 மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னென்னு இருக்குது இந்த இடத்துல 1 by x plus 3. ஸோ இப்போ இந்த நியூமரேட்டர் மட்டும் இங்கே ஆட் பண்ணி நம்ம எழுத போகிறோம். ஸோ டினாமினேட்டர்ஸ் வந்து நான் ஆட் பண்ணி எழுதிட்டேன் இப்போ அந்த இடத்துல இஸ் ஈக்குவல் டு ஸோ கீழே ரெண்டுமே வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணி கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் x plus 2 மைனஸ் இங்கே அதே மாதிரி என்ன கிடைக்கும் நமக்கு இந்த இடத்துல x plus 3 plus 3 into அதே மாதிரி இந்த டேர்ம்ஸையும் x plus 4 into x plus 3. ஸோ அதே மாதிரி இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ x plus 3 மைனஸ் x plus 4. ஸோ இந்த மைனஸ் டேர்ம் உள்ள கொண்டு போயிடுவோம் நம்ம ரெண்டுத்துலையுமே. கொண்டு போனால் நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்ப்போம் இந்த இடத்துல x plus 2 மைனஸ் x இங்கே என்ன இருக்கும் இந்த இடத்துல மைனஸ் 3 டிவைடட் பை x plus 3 into x plus 2. ஸோ இப்போ அதே மாதிரி அடுத்த டேர்ம் plus 3 into கீழே உள்ள டினாமினேட்டர் அப்படியே தான் இருக்கும் நமக்கு இந்த இடத்துல. ஸோ அப்போ மேலே x plus 3 இந்த மைனஸ் உள்ளே கொண்டு போயிருக்கேன் மைனஸ் x மைனஸ் 4. ஸோ இந்த x மைனஸ் x இங்கே கேன்சல் ஆயிரும். அதே மாதிரி இந்த இடத்துல x மைனஸ் x கேன்சல் ஆயிரும். ஸோ 2லேருந்து 3 சப்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் இந்த இடத்துல மைனஸ் 1 by x plus 3 into x plus 2 plus 3 into அதே மாதிரி இந்த 3 minus 4 minus 1 by x plus 4 into x plus 3. இது உள்ள மல்டிப்ளை பண்ணா minus 2 by x plus 3 into x plus 2 minus 3 by x plus 4 into x plus 3. ஸோ மொத்தமாக அது நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா x plus 2 இருக்கு, x plus 3 இருக்கு, x plus 4 இருக்கு, அப்படி தானே. ஸோ இப்போ இங்கே டினாமினேட்டர் ரெண்டையும் பார்க்கும்போது நமக்கு எந்த டேர்ம் மட்டும் இல்லை, இந்த x plus 4 மட்டும் இல்லை. அப்போ இங்கே இது வந்து நம்ம எதாவது மல்டிப்ளை பண்ண போகிறோம் இந்த இடத்துல x plus 4. ஸோ அப்போ minus 2 into x plus 4 minus 3. இங்கே அதே மாதிரி பாருங்கள் இந்த இடத்துல எந்த டேர்ம் மட்டும் இல்லை, 3 இருக்கு, 4 இருக்கு, எது மட்டும் இல்லை நமக்கு இந்த இடத்துல 2 மட்டும் இல்லை. அப்போ இங்கே எதாவது மல்டிப்ளை பண்ணுறோம் நம்ம இந்த இடத்துல x plus 2. ஸோ டினாமினேட்டரை தான் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறோம். சரி, இந்த ரெண்டு டினாமினேட்டர் பார்க்கும்போது x plus 3 x plus 4 இது ரெண்டும் இருக்குது, எது மட்டும் இல்லை x plus 2 மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். இது உள்ளே கொண்டு போய் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இங்கே இடத்துல minus 2x minus 8, அதே மாதிரி இந்த இடத்துல minus 3x minus 6 divided by x plus 2 x plus 3 x plus 4.
ஸோ இப்போ இந்த இடத்துல எக்ஸ் டேர்ம்ஸ் ரெண்டையுமே நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ ரெண்டையுமே ஆட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும் இந்த இடத்துல -5x. ஸோ அதே மாதிரி கான்ஸ்டன்ட் டேர்ம் என்ன இருக்குது -8 -6ன்னு இருக்குது. அப்போ -14 டிவைடட் பை x + 2 × x + 3 × x + 4.